வணக்கம். விஎஸ் ஜோதிடம். இந்த ஜோதிட சேனலில் மேசராசி அஸ்வினி நட்சத்திர சனி பயிற்சி பலன்கள். மேசராசிக்காரர்களுக்கு அஸ்வினி, பரணி, கிருத்திகை அல்லது கார்த்திகை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பொது பலன்களாக ஏற்கனவே பதிவு போட்டாச்சு. ஒரு சிலரின் வேண்டுகோள், மேசராசிக்குன்னு பொதுவாக போடுறீங்க, மேசராசியில் இருப்பது 3 நட்சத்திரம், 3 நட்சத்திரத்திற்கும் இந்த பலன்கள் சரியாக வருமா என்ற கேள்வி வராது. எதற்காகன்னு கேட்டால், மேசராசி என்பது செவ்வாயின் ஆதிக்கம் நிறைந்த ராசி. செவ்வாய் பகவானே இந்த ராசி அதிபதியாக வருவார். ஆனால் அதில் இருக்கக்கூடியது 3 நட்சத்திரம். அஸ்வினி இது கேதுவின் நட்சத்திரம், முழு நட்சத்திரம். முழு நட்சத்திரம் என்றால் என்ன? 4 பாதங்களும் கொண்டது முழு நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரம் பரணி, இது சுக்கிரனின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை வழிநடத்தக்கூடிய கிரகமாக, கடவுளாக சுக்கிர பகவான் வருவார். அடுத்தது கிருத்திகை நட்சத்திரம். இதை வழிநடத்தக்கூடிய கிரகமாக சூரியன் வருவார். இப்போ அஸ்வினி என்பது கேதுவின் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி கேது பகவான். கேது பகவான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் கேது பகவான் பலமாக இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக கேது பகவான் அமர்ந்து விடுவார். இவருடன் இணைந்து செவ்வாயும் பலமாக இருந்து விட்டால், இணைந்துன்னா 2 பேரும் ஒன்றா இல்லை, இவர் கூட நல்லா இருக்கும்போது எந்த ராசியிலாவது செவ்வாய் பகவான் கேந்திர திரிகோணத்துடன் அமர்ந்து விட்டால் மிகவும் சிறப்பான பலன்களாக இருக்கும். தோல்விகளையும் வெற்றிகளாக தன்னுடைய திறமையால் வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரம்தான் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு சனி பயிற்சி என்பது எத்தகையான நற்பலன்களை தரும்? 1. 2வது, 7.5 சனியில் கூட நன்மைகளை பெற முடியும். 7.5 சனியில் இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, சொத்து சேர்க்கை இருப்பது, புதிதாக தொழில் தொடங்குவது, வியாபாரங்களை ஆரம்பிப்பது, பல வகையான நற்காரியங்களை செய்து வெற்றி பெற இதே 7.5 சனி கூட உதவி செய்யும். அது எப்படிங்க? முதல்ல ஒரு பதிவை கேட்குறீங்க, பார்க்குறீங்கன்னா அதனுடைய உண்மைத்தன்மை இருக்குதா இல்லையா? நம்ம எல்லோருக்குமே என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வதில் மிகவும் ஆர்வமும் அவசரமும் இருக்கும். ஒரு கோயிலுக்கு போகும்போது எப்படியெல்லாம் நாம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ அதே போன்றுதான் ஜாதகம் என்பது பார்ப்பதும் பலன்களை கேட்பதும். அப்படி இந்த பலன்களை கேட்கும்போது, என்னத்தை நீ மட்டும் பெருசாக நல்ல சொல்லிட்டு போகிற, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் நீ கூட சொல்லிட்டு போவன்ற சிலர் மனதில் தோன்றலாம். அது அப்படி கிடையாது. முதலில் மேசராசின்னு வச்சுக்கோங்க, அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி அப்புறமா சொல்லிடலாம். முதலில் 7.5 சனி வந்த உடனே பயமே இருக்கக்கூடாது. காரணம், 7.5 சனி வந்துச்சு, என்ன ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோனெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, 7.5 சனியிலும் பணக்காரர்களாக வாழக்கூடிய அமைப்பு உங்கள் சொந்த ஜாதகத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு ஜாதக அமைப்பு, கிரக அமைப்புகள் சரியில்லாமல் போனால்தான் பாடாய்படுத்திவிடும். இது
மேசராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல, 12 ராசிக்காரர்களுக்கும் இது பொருந்தும். 7.5 சனியில் மங்குச்சனியா, பொங்குச்சனியா, கங்குச்சனியா, இறுதிச்சனியா என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கு. அது இல்லாமல் எந்நாளும் காத்து நிற்கக்கூடிய தசாபலம் ஒன்று இருக்கு. அந்த தசா உங்களுக்கு வலிமையாக இருக்கான்னு பார்க்கணும். 7.5 சனி காலத்தில், அர்த்தஷ்டம சனி காலத்தில், கண்டக சனி காலத்தில், அஷ்டம சனி காலத்தில். இதுதாங்க ரகசியம். என்ன நடக்க போகிறதுன்னு தெரிஞ்சிட்டாவே பயம் வந்துடும் உங்கள் மனசுக்குள்ள. ஆனால் பயம் இருப்பது நல்லது தான். துணிஞ்சு செய்கின்ற அனைத்து செயல்களுக்கும் துன்பங்களை தந்து விடுவார் சனி பகவான் என்பது உண்மைதான். ஆனால் என்ன தசா நடக்குதுன்றதை முதல்ல நீங்கள் பார்த்துக்குங்க. தசாவாகப்பட்டது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னாக்கா, அஸ்வினி நட்சத்திரம். நீங்கள் நட்சத்திரத்திலிருந்து உங்களுக்கு என்ன தசா நடக்கிறது? இப்போது அஸ்வினி நட்சத்திரம், முதலில் கேது தசா. அடுத்த தசா என்ன வரும்? யோகம் தருகின்ற சுக்கிர தசா தான். அந்த சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆட்சி, உச்சம், கேந்திர, திரிகோணத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். நட்பு சமம் பெற்று இருக்க வேண்டும். அதை தவிர்த்து நீசம் பெற்று, பகை பெற்று 6-8 மறைந்திருக்கக்கூடாது. இன்னொரு கேள்வி வரும், சுக்கிர பகவான் 8 மறைந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை கொட்டி கொட்டி கொடுப்பாரமே என்கின்ற கேள்வி, குறுக்கு கேள்வின்றது இருக்குது இல்லையா? எத்தனை பேர் ஜாதகம் பார்க்கறதுக்கு வர்றாங்க. பாதி ஜோதிடர்களாகவே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களில் மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் 6-8 எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மைகள் செய்யாது, செய்தால் பிரச்சனைகளில் மாட்டி வைக்கும். எவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி. விரயங்கள் தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும். அதை மறுப்பதற்கு எந்த ஜோதிடராலும் முடியாது. ஆனால் யோக தசாக்கள் நடக்கிறதா என்பதை பாருங்கள் முதல்ல. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் தசா கேது தசா. கேது பலமாக இருந்தால் உங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கையாக இருக்கும். கேது தசா முடிந்த உடனே உங்களுக்கு சுக்கிர தசா நடக்கும். அந்த சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். சுக்கிர தசா முடிஞ்ச உடனே சூரிய தசா. அந்த சூரிய பகவான் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும். சூரிய தசா முடிந்தவுடன் சந்திர தசா, சந்திரன் பலமாக இருக்க வேண்டும். சந்திர தசா முடிஞ்ச உடனே செவ்வாய் தசா, செவ்வாய் தசா முடிந்த உடனே ராகு தசா, ராகு தசா முடிந்த உடனே குரு தசா, குரு தசா முடிந்த உடனே சனி தசா, சனி தசா முடிந்த உடனே புதன் தசா. இப்படி தசாக்கள் வேறுபடுகிறது இல்லையா? அந்த தசாவை நடத்தக்கூடிய கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதா, நல்ல நிலையில் இருக்கிறதா, வெற்றி தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொண்டாலே பாதி வெற்றி உங்களுக்கு. சரி, தசா நல்லா இருக்குங்க, 6-8 இல்லை, நீச பகையும் இல்லை, நல்ல நிலையில் இருக்குது. இந்த நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாத வாழ முடியுமா? பிரச்சனையே இல்லாத வாழறதுக்கு சனி பகவான் இதுக்கு வர்றாரு. பிரச்சனைகள் இருக்கும், ஆனால் அதுவும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் இருக்கும். நீங்கள் தெரிஞ்சு செய்திருக்கலாம், தெரியாமல் செய்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கொள்ள சனி பகவான் உதவியாக இருப்பார். நம்பிக்கை துரோகங்க, கெட்டவங்களை, அதுக்கப்புறம் இதனால் வரைக்கும் நான் அவங்கள நம்பி வாழ்ந்தேன், அவங்கள நம்பி ஏமாந்தேன், இனிமேல் நான் விழிப்புடன் இருப்பேன், என்னுடைய திறமையை வச்சு நான் வாழ்ந்துக்குவேன், நான் தெரியாமல் அவங்கக்கிட்ட வந்து நல்லவங்களை பகைச்சிக்கிட்டேன், இது எல்லாம் ஒரு அனுபவ பாடம் தரணும் இல்லையா? அதை கட்டாயமாக கொடுப்பார். இல்லை தொழிலில் வந்து நீங்கள் கண்மூடித்தனமாக முதலீடு போட்டு ஏமாந்ததற்கு நாம் இந்த மாதிரி சரியாக இருந்திருக்கணும் என்கின்ற ஒரு பக்குவத்தை தருவார். உறவுகளால் இதனால் வரையில் இருந்து வந்த நம்பிக்கையை அவர்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை உணர்த்துவார். தசா பலமாக இருக்கான்னு பாருங்கள். தசா நல்ல நிலையில் இருந்து விட்டால் வெற்றி என்பது பாதி உங்கள் கையில். வீணான விரயங்களை தவிர்ப்பது, வீணான செலவுகளை தவிர்ப்பது உத்தமம்.
இது மங்குச்சனியாக இருந்தால் கடினமான போக்காக இருந்தாலும் உங்களுக்கு பெரிதளவு பாதகத்தை தராத தசாவாக இருந்தால் நன்மை. பொங்குச்சனியாக இருந்தால் ஒரு அனுபவ பாடம் இருக்கும், அதனால் பெரிதளவு கஷ்டங்களை தராது. தசா நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகளே நடக்கும். இதுவே கங்குச்சனியாக இருந்தால் பல வழிகளிலும் வாழ்க்கையில் போராடி நீங்கள் இருப்பதினால் போராட்டங்களை கண்டு பெருசாக கஷ்டப்பட மாட்டீங்க. இறுதி சனியை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகையால் சனி பகவான் வருகிறார், கெட்டது செய்து விடுவார், பாதகங்களை செய்து விடுவார் என்பதை விட உங்களுக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்லா இருக்கா என்று பார்த்தாலே போதும். பாதி நன்மைகளும் அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய காலங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைப்பிடித்தால் பெரிதளவு உங்களுக்கு துன்பமாக இருக்காது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.